ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேஷ்கா குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு 2 வெரைட்டி ஈஸியான பொரியல் ரெசிபிஸ்லாம் பார்க்க போகிறோம். இதுக்கு நாம் பேனில் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம், தோலோடையே சேர்த்துக்கலாம். இது கூட உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம், ஒரே ஒரு வரமிளகா. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நாம் வதக்கினதை தண்ணியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேனில் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இதையும் நாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நாம் ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க வேர்க்கடலையும் சேர்த்து இதை நாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஃபைனாக அரைச்சி வச்சிடலாம். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு, நறுக்குன வெங்காயம், வெங்காயம் வதங்கினதும் வேக வச்ச பாவக்காவை சேர்த்துக்கலாம். இது கூட மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, சேர்த்துட்டு நல்லா நாம வதக்கி கொடுத்துக்கலாம். நாம் அரைச்சி வச்சிருக்க பொடியும் இப்போ நம்ம சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கசப்பே இல்லாத பாவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பாருக்கு, ரசத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். அடுத்தது நாம் கேபேஜ் வச்சு பொரியல் செஞ்சிடலாம். இதுக்கு நாம் ஃபைனாக நறுக்குன கேபேஜை பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கருவேப்பிலை, பச்சை மிளகாய், துருவின இஞ்சி, பொடியாக நறுக்குன வெங்காயம், தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நம்ம நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இது கூட துருவின தேங்காயும் சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம வச்சிடலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துடலாம். கடுகு, உளுந்த பருப்பு, கடலைப்பருப்பு, நல்லா பொரிஞ்சதும் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க கேபேஜ் மிக்சரை இதில் நாம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கிளறிட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இதில் தண்ணியெலாம் நாம் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம்.
நம்ம இவ்வளோ நேரம் வந்து உப்பெல்லாம் சேர்த்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சதுலேயே லேசாக தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். அதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்க இத க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா குக் ஆயிருக்கு. ஹெல்த்தியான கேபேஜ் தோரனும் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்க ரைஸோட சர்வ் பண்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட 2 வகையான பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.